ஏர் ஃபில்ட்ரு மாற்றியாச்சு. இது இப்போ நைட்டு என்ன ஒர்க் பார்க்க போகிறோம்னா, இந்த கியர் ராட் இருக்குங்களா, இதோட புஷ்ஷு மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த கூலண்ட் ஆயிலை மாற்றணும். இந்த ஏர் ஃபில்ட்ரு மாற்றியாச்சு. இப்போ இதை மட்டும் போய் இது ஒன்றை கழட்டி விட்டோம் பார்த்தீங்களா, ஒன்றை கழட்டி விட்டாச்சு. இது ஈரமாக இருக்குது. தண்ணியா கழட்டி விட்டு இப்போ இது சென்சார் இது போயிடுச்சு, இதை மாற்றியாச்சு. இப்போ அடுத்த அடியில் போய் தான் அதை கழட்டணும். அந்த இதுக்கு நாடு அடியில் கழட்டணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜாக்கி இருக்கு பார்த்தீங்களா, ஜாக்கியை கழட்டணும். இது கழட்டினோம்னா இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம். இது கழட்டிட்டோம்னா நம்ம அந்த கீரில் வர அந்த ராடு ஈஸியாக அடியில் போய் கழட்டிக்கும். வீடியோ எடுத்துட்டீங்க, வீடியோ நானும் யூடியூப் பார்த்து தெரிஞ்ச மாதிரி என்னை பார்த்து தெரிஞ்சுப்பாங்கள அடுத்தவங்க. இது ஏன் கழட்டுறோம்னா, இதை கழட்டி டயரை வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம அடியில் போய் படுத்து அதை கழட்டுறதுக்கு நம்ம சௌகரியமாக இருக்கும். அதனால கழட்டிகிட்ருக்கேன். நீங்கள் ஜாக்கி வச்சு ஃபுல்லாக தூக்குனீங்கன்னா அதை கழட்ட தேவையில்லை. இது எதனால் ஆயில் ஒழுகுதுன்னு தெரியல. இது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, மாற்றி விட்டுருலாம். இது புதுசு இப்போ தான் ஆயில் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குது. இது கீர் ஆயில் அந்த சீல் கீர் இதாகிடுச்சா தெரியல. ஃபஸ்ட்டு இதை கழட்டணும், ரெண்டாவது இதை கழட்டணும், மூணாவது இந்த புஷ்ஷை கழட்டணும். இதை கழட்டி வெளியே உருவணுமே, அதான் இப்போ இதில் பெரிய வேலை. இது இடைஞ்சலாக இருந்தது, அதனால் இது இடைஞ்சலாக இருந்தது. இந்த ரேடியேட்டரோடு இது இதை கழட்டியாச்சு. இது இங்கே இருக்கும், இங்கே எப்படி ரேடியேட்டரோடு ஒட்டி இருக்கும். இதை கழட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் போட்டிருக்க புஷ்ஷு கழட்ட முடியும். பார்த்தீங்களா, வெளியே வருது. முன்னே இங்கே அந்த சீட்டு தகர சீட்டு இருந்ததுனால கழட்ட முடியல. அதனால் ஃபஸ்ட்டு இதை கழட்டிக்கிங்க. எனக்கு டார்ச் லைட்டு எடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ரவுண்டு லைட்டை வச்சு பேட்ரி கனெக்ட் பண்ணி இந்த ரவுண்டு லைட் வச்சு போட்டுட்ருக்குறேன். நீங்களும் தான் மேக்ஸிமம் நீங்கள் பகலில் இந்த வேலையை பாருங்கள். எனக்கு டைம் இல்லாதனால நைட்டில் இந்த வேலையை பார்க்குறேன். சரி, இதை அடுத்து உங்களை கழட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு ஆள் இருக்கிறதுனால செல்லையும் பார்த்துட்டு செல்லையும் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்க முடியாது. இதுதான் அந்த கீர் ராடு. ஃபஸ்ட்டு இதை கழட்டியாச்சு. இது புஷ்ஷை மாற்றுவோம். புதுசு புது புஷ் இருக்குதுங்க. புது புஷ்ஷு. ஃபஸ்ட்டு இதை கழட்டி இதை மாட்டி விட்டுடலாம்.
மாட்டி விட்டுட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபிட் பண்ணிடலாம். இதுக்கு புஷ் மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை புஷ் போட்டாச்சு, நல்லா தொடச்சி விட்டு இல்லை புஷ் போட்டாச்சு. சரிங்களா, அடுத்து இன்னொரு ராடை கழட்டலாம். இன்னொரு ராடுமா நகமே பேந்துருச்சு. இல்லை அடுத்து இந்த ராடை கழட்டிடலாம். இந்த ராடை கழட்டிட்டு அதுக்கு முன்னாடி இந்த நெட்டை கழட்டணும். நெட்டை கழட்டி விட்டால் தான் போட முடியும். இது வந்து 1 2 3 வாசர், 2 பட்டை வாசர், ஒரு பிளாஸ்டிக் வாசர். ஐயோ, அப்புறம் இங்கே ஒரு பட்டை வாசர், ஒரு பிளாஸ்டிக் வாசர் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கழட்டினீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மறந்துடுவேன், நானே மறந்துடுவேன். இப்போ அது மாதிரி அந்த நெட்டை கழட்டி விட்டு அடியில் போய் கழட்டி விட்டு இதை போட்டு விட்டுடலாம். எந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது இப்படி வருது, இந்த ஷேப்பில் இருக்குது. இதை கழட்டணும், கழட்டி இதை கழட்டணும். இன்னும் வேலை நிறைய இருக்குதுங்க. கூலண்ட் ஆயில் ரேடியேட்டர் தண்ணியை வந்து
ஃபுல்லாக படிச்சு விட்டு புதுசாக தண்ணி ஊற்றணும், அந்த டப்பா கழுவணும், அவ்வளோதான் வேலை. இந்த வேலை முடிக்கிறதுக்கே லேட் ஆகிடும். இதே மணி 11:20 ஆயிடுச்சு. இதை முடிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மணி ஆயிரம் மாட்டுக்கு. இதை வந்து லைட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ரவுண்டு லைட் வச்சுருந்தேன், இல்லை இப்படி கழட்டி போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. உள்ளெல்லாம் நல்லா துடைக்கணும். பகலாக இருந்தால் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். நைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு சுறுசுறுப்பு வர மாட்டேங்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த இதை கழட்டி விட்டு உங்களுக்கு நான் கூப்பிட்றேன். சரி, மறுபடியும் வீடியோ போடுறேன். இப்போ அடுத்த கழட்டுறதுக்கு இந்த நெட்டை கழட்டிக்குங்க. கழட்டுறது பெருசு இல்லை, நல்லா அதே மாதிரி கரெக்டாக போட்டுருங்க. புஷ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. அதே மாதிரி அடியில் போய் அதை கட்டணும். அடியில் லைட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு தப்பு பண்ணாதான் ஒன்று தெரிஞ்சுக்க முடியும். தப்பாக இருந்தால் மறுபடியும் கழட்டி மாட்ட போகிறோம். எப்படி இருக்குது இப்படி பார்க்குறது? அடுத்து இதை கழட்டணும். அடுத்து இதை கழட்டி உருவிக்கணும். ஆனால் இது என்ன இவ்வளோ டைட்டாக போட்டுருக்கீங்களே, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ? நம்ம இருந்த மாதிரியே வச்சிட வேண்டியதா? எவ்வளோ டைட்டாக இருக்குது. எப்படி அளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் இங்கேயே வச்சுருங்க. ரெண்டு இதை நம்ம கழட்டியாச்சு. ஃபுல்லாக இதெல்லாம் அப்படியே கழட்டியாச்சு. எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க. ஏன்னா இது நான் வண்டி வாங்கினதுலேருந்து மாற்றவே இல்லை, போட்டு 4 வருஷம் இருக்குது.
இது கரெக்டாக மாட்டிடுங்க அதே மாதிரியே.